உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருடைய போக்குக்கு எதிர்ப்பாக தொடரப்பட்ட வழக்கில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லத்தக்க அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஆர்.என். ரவி நியமிக்கப்பட்ட நாள் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலே அமையப்பட்ட இந்த ஆட்சிக்கு எதிர்க்கட்சியை விட மோசமாக செயல்பட்டு வந்தார். சட்டமன்றத்தில் கவர்னர் உரையிலும் இந்த போக்கை காட்டினார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் இழுத்தடித்த காரணத்தினால் உச்சநீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடி தன்னுடைய வாதங்களை சிறப்பாக வைத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய எந்தெந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லையோ 10 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இந்த 10க்கும் அவர் ஒப்புதல் அளிக்காது சட்டப்படி குற்றம். கவர்னர் தன்னுடைய கடமையிலே இருந்து தவறிவிட்டார் என்கிற வகையிலே தான் அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே அவரால் ஒப்புதல் அளிக்கப்படாத 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவே சட்டத்தில் அதுதான் அதனுடைய பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். டீம் டு பி சாங்ஷன் என்ற அர்த்தத்திலே அந்த 10 சட்டங்களுக்கும் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும். அவரிடத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய தமிழக அரசால் அமைக்க வைக்கப்பட்டதற்கும் 1 மாதத்திற்குள் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அறிவுரையும் சொல்லியிருக்கிறார். கவர்னர் அவர்கள் ஷுட் பி ஃப்ரெண்ட்லி வித் தி கவர்மெண்ட் இருக்கிறார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஃப்ரெண்டாக இல்லை, ஃபோவாக தான் பயன்பட்டு வந்திருக்கிறார். ஆகவே அது மட்டுமல்ல, அவருடைய டென்யூர் முடிஞ்சு 6 மாதம் ஆகிறது. 6 மாதம் ஆகியும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு பழமொழி சொல்வார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லுன்னு. உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டார். இதே ஒரு ஐபிசி கிரிமினல் சட்டத்துப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருந்தால் அந்த தீர்ப்புக்கு பிறகு யார் பாதிக்கிறா அவங்க ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனால் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் மேட்ரு ஆகினால் சிறைக்கு அனுப்புகிற அதிகாரம் இதுக்கு வராது. ஆகவே இதை மானசீகமாக மாரலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் இன்று இரவே இங்கேருந்து ராஜ்பவன் விட்டு புறப்பட்டு போனால் அவர் சுயமரியாதைக்காரர், அவருக்கு எல்லாம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவர் நீடிப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இதுவரையில் ஒரு தீர்ப்பு இப்படி எந்த கவர்னருக்கும் வந்தது கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 78 வருடங்கள் ஆகிறது. அரசியல் சட்டத்துக்கு அமலுக்கு 75 வருஷம் ஆகிறது. இந்த 75 காலத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு எந்த கவர்னருக்கு எதிர்ப்பாக வந்ததில்லை. ஆகவே நான் சொன்னதைப் போல அவருக்கு சொரணை எல்லாம் இருந்தால் இன்று இரவே விமானத்தில் ஏறி ஊரை விட்டு போவது நல்லது. தொடர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தை அவர் அவமதித்ததாக இருக்கும். இதைவிட ஒன்றிய அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் உச்சநீதிமன்றத்தை ஒன்றிய அரசு மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு ப்ராசிக்யூட்டடு போல ஒரு தண்டிக்கப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆளுநர், அதுவும் நியமிக்கப்படாத கேஷுவல் லேபர் போல் இருக்கிற ஒருவர், அவர் இஸ் நைதர் பர்மனண்ட் நார் டெம்பரரி, அவர் டென்யூர் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு ஆளை வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு ஒன்றிய அரசு இருக்குமே. ஆனால் இது உச்சநீதிமன்றத்தை
அவமதித்ததற்கு சமம் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த தீர்ப்பு கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.